மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். IPS படிச்சிருக்காரு, ஆனா வேலை செய்யறது திமுக கிட்ட. அவரை பற்றி பல கருத்துக்கள் வெளியில உலா வந்துட்டு இருக்குங்க. அவர் குடும்ப இதுல ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்தவாகவும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? இந்த மக்களுக்காக பணியாற்றுறதோ அவங்களோட வேலை. நீங்கள் அரசியல் கட்சி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரை எப்படி நம்ம அவதூறு பரப்பலாம், இல்லை அவர் எப்படி வழக்கு போடலாம், இதே வேலையா? இவர்கள் முற்றுமுள்ளதாக இவர்கள் திமுக பின்னால் நின்று கொண்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர்களின் ஆசை ஒருபோதும் நிறைவேற போறது கிடையாது. அவர் தொடர்ச்சியாக இதே மாதிரி பல அவதூறு வழக்குகள் போடட்டும். இவர் என்னமோ வரும்னு சொல்றாரு, என் குடும்பத்தை தப்பா பேசிட்டாங்க, ஆமா தப்பா பேசியிருக்காங்க, நாங்க இன்னைக்கு வழக்கு போட்டு அவங்களுக்கு சரிப்படுங்க. அதுக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன சம்பந்தம்? யாரோ கட்சி சேர்ந்தவர்கள் தான் பேசுறாங்கன்னு அவங்க கட்சியை சார்ந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு நீங்க அப்படி குச்சி வச்சுட்டு ஒரு ஸ்டில் போடுறது, சினிமா நடிகர் மாதிரி, சூர்யா மாதிரி, அது சோசியல் மீடியா. பல லட்சம் பேர் அதுக்குள்ள வர்றான், பாக்குறான். சோசியல் மீடியாவுக்குள்ள பல ஆயிரம் பேர் கமெண்ட் போட தான் செய்வாங்க. நீங்க எங்களை ரொம்ப போற போக்குல அண்ணன் அவர்களை புலிகேசிங்கிறதும் கமெண்ட் அடிச்சு, இது உங்க வேலையா? இன்னைக்கு சேனல்கள் நடக்குது அப்படின்னா சீமான் அவர்கள் வாழ்க, சீமான் அவர்கள் ஒளிக தான். எங்கு பார்த்தாலும் ஹேஷ்டேக் சீமான் அவர்கள் போட்டதான் யூடியூப் ரூட்டர்ஸ்ல இருந்து எல்லா சேனலுக்கும் வாழ்க்கை ஓடுதுன்னா அண்ணன் போட்ட பிச்சை தான். சோத்து பிச்சை அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில பொறுப்பாளர் சசிகுமார் தங்கவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சீமான் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம். IPS வருண்குமார் அவர்கள் பேசிய கருத்துக்கள்லாம் இன்னைக்கும் கூட கோர்ட்டில் அவர் போய் வாதிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். போயிட்டு வரும்போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு மைக் புலிகேசின்லாம் சொல்லி விமர்சிக்கிறாங்க. இதன் போக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதுக்கு பின்னாடி யாரும் திட்டமிடுதல் எதுவும் இருக்கா, இல்லை அவர் யாருக்குள்ளேயும் செயல்படுறாரா? ஏன்னா ஒரு திருப்பு ஒரு IPS ஆஃபீஸர் பல குற்றச்சாட்டுகள் அவர் 2 பேர் பக்கம் மாறி மாறி வந்தாலும் ஒரு அரசு அதிகாரி இது போன்ற செயல்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் IPS படிச்சிருக்காரு, ஆனால் வேலை செய்கிறது திமுக கிட்ட. திமுகன்னு ஒரு மாவட்ட செயலாளர் தான் அவர் வேலை பார்க்குறாரு. அப்படி தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கணுமே தவிர, அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஏற்கனவே அவர் ஒரு திருச்சி மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்திருக்காரு, மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கார். அப்போயா இருக்கட்டும், இப்போ அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து DIG ஆக்குனதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை முடக்குவதும், அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி அவரை எப்படியாவது இந்த கட்சியை இந்த மக்களிலிருந்து அப்புறப்படுத்தணும், இல்லை அங்கே இருக்கிற பொறுப்பாளராக இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கும், அவர்கள் மீது ஒரு அவதூறுகளை பரப்பி அவர்களை ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து அவர்களை அங்கிருந்து அகற்றணுங்கிற ஒரே நோக்கம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், திமுகவின் ஒரு விங் மாதிரி தான் அவர் செயல்படுறார். ஒரு மாவட்ட பொறுப்பாளர் என்ன செய்வாரோ அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக சென்றார். நீங்கள் அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான ஒரு தொடக்க காலம் முதல் இன்று வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட வன்மம் தான். கட்சி மீதும் அவர் அண்ணன் மீதும் உள்ள தனிப்பட்ட வன்மத்தை தான் அவர் தொடர்ச்சியாக இத்தனை காலமாக அவர் செயல்படுத்திக்கிட்டே கொண்டாரு. அதை சரியாக செய்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியை அவர்கள் நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவர் தொடர்ச்சியாக மிக கொச்சையாக மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி ஒரு அரசியல் தலைவரை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் அரசியல் தலைவரை 8% மேலே நாங்கள் வாக்குகள் வாங்கியிருக்கோம், பொது தளத்தில் நின்று செயல்படுறோம், எல்லா மக்கள் பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்குற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்போ ஒரு கட்சி, அதில் உள்ள அரசு இயந்திரங்கள் எல்லாமே எப்படி செயல்படணும் அப்படின்னா, இன்னைக்கு அவர்கள் திமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கலாமே தவிர, ஆனால் அது எப்பொழுதும் மக்களின் மீதிலிருந்து நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த முறை அவர்கள் வரமாட்டாங்க. ஆனால் அந்த அரசு ஊழியர்களின் நிலை அப்படி கிடையாது. அவர்களுக்கு யார் அவர்களுக்கான ஊதியம் கொடுக்கறதுலேருந்து எல்லா சலுகைகளையும் பெறுறது அங்கு வந்த அரசுகள் கிடையாது. அதை முதல்ல இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த அரசு இருக்கும், நாளைக்கு தூக்கி இறக்கப்பட்டு இது மக்களாட்சி. நாளைக்கு அதிமுக வரலாம், நாளைக்கு நாம் தமிழர் வரலாம்,
இப்படி கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வரலாமே தவிர, ஆனால் இங்கு உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாம் இந்த அரசு இயந்திரம் சரியாக செயல்படுறதுக்கும் இந்த மக்களை பாதுகாக்கப்படுறதுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இது எதையுமே செய்யாம முற்றிலும் மாறாக ஒரே ஒருவர் மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அது ஐயா வருண்குமார் மட்டும்தான். ஏன்னா இதை தொடர்ச்சியாக நாங்கள் அவர் மீது வைக்கிறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருந்திருக்காங்க. பல பேர் அரசியல்வாதிகளுடன் ஆளும் கட்சியுடன் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்காங்க, இருந்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வெளியில தெரியாது. அதையும் தாண்டி அவர்கள் ஒரு 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 ஏவல் துறை மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சில இடத்துல நடந்திருக்காங்க. அதை மிக கடுமையாக எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டிச்சிருக்கு. ஏன் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டு, இல்லை அவர்கள் சட்டசபையில் அவமானப்படுத்தப்பட்டு நடந்த போதும் சரி, அதற்கப்புறமா ஐயா கலைஞர் அவர்கள் கைது பண்ணி நடுராத்திரியில் கைது பண்ணி கொண்டு போன ஐயா முத்துகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவராக இருக்கட்டும், எல்லோர் மேலும் தனிப்பட்ட முறையில் ஒரு 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 அவதூறு இருந்துச்சு. அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு, பொது கருத்து இருந்துச்சு. அவர்கள் மீது எல்லாருமே அடுத்து ஆட்சியாளர்கள் நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. எப்படி திமுகவின் ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது அதிமுக வந்தவன உடனே நடவடிக்கை எடுக்கும். அதை பழிவாங்கல் தான். அது போல எல்லா அரசு அமையும் போதும் இவர்கள் அதை செய்வாங்க. ஏன் உதயநிதி அவர்களே ஒரு முறை எலெக்ஷன் கேம்பெயின் போது சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் உங்களை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன், எங்கள் ஆட்சி அமையும், நீங்கள் இருக்கிற இடம் காணாமல் உங்களை தூக்கி அடிப்போம்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் கூட, முன்னாள் அமைச்சர் கூட சொல்லியிருந்தார், சிவி சண்முகம் கூட. அதான் சொல்றேன். அப்ப இவர்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு அரசு ஊழியர்களை மிகவும் மோசமாக தனக்கு ஆதரவாக செயல்படக்கூடியதா. இதை தாண்டி இவர்கள் என்ன மக்கள் பணியில, நான் புதுக்கோட்டை சேர்ந்தவன் தான், நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தேன். புதுக்கோட்டையை சுற்றியும் திருச்சியை சுற்றியும் திண்டுக்கலை சுற்றியும் மிக மோசமாக கனிம வள கொள்ளைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர் பணியாற்றிய திருச்சியை சரி, புதுக்கோட்டை சரி, புதுக்கோட்டையில் அவர் மனைவி தான் பணியாற்றுறாங்க, எஸ்பியா இருந்தாங்க, காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தாங்க. ஜவஹர் அலி என்றவர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்காக இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கார். இவர்களிடம் நான் பலமுறை, இவங்க மனைவி அவங்களோட பலமுறை நான் போய் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கல. என் மீது கொலை மிரட்டல் இருக்கு, என்னை கொலை செய்யறதுக்காக பல கட்டத்தில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுல இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்டது எல்லாமே இருக்கு. ஆனா இதையும் தாண்டி அவர் கொலை செய்யப்படுறார். இதற்கெல்லாம் எந்த செவிசாய்க்காத இந்த காவல்துறை பொறுப்பாளர் ஐயா வருண்குமாரா இருக்கட்டும், இல்ல அவர் மனைவியா இருக்கட்டும், முற்றுமுழுதாக முழு நேரமாக அண்ணன் அவர்களை பற்றியும் அவர் எங்க போறாரு, என்ன பேசுறாரு, அவரை பத்தியான கிரிட்டிக் கமெண்ட் சொல்றது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, மைக் புலின்னு சொன்னாருன்ட்டு, இதெல்லாம் இதை தாண்டி இப்ப நாங்க கட்சியின் பொறுப்பாளர்களோ இல்ல கட்சியை சேர்ந்தவர்களோ ஆதரவாளர்களோ இவரை எதிர்த்து பேசுறதுக்கு, இல்ல ஒரு பேசின விஷயத்தை எதிர்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை நாங்கள் இதை ஒரு தார்மீக அடிப்படையில், இவங்க கோபத்தின் அடிப்படையில் இத்தனை லட்சம் தொண்டர்களை, இத்தனை லட்சம் உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் ஒரு தலைவரை நீங்க பேசும்போது அவர் எதிர்த்து பேசத்தானே செய்வாங்க. உங்க வேலை என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? இந்த மக்களுக்காக பணியாற்றுறதோ அவங்களோட வேலை. நீங்க அரசியல் கட்சி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரை எப்படி நம்ம அவதூறு பரப்பலாம், இல்லை அவரு எப்படி வழக்கு போடலாம், இதே வேலையா? நீங்கள் நேர்மையாக சந்திங்க, நேர்மையாக சொல்லுங்க, இந்த இடத்துல நாங்கள் கனிம வள கொள்ளைகிட்ட அண்ணன் காசு வாங்கிட்டாரு, இல்லை நாம் தமிழர் கட்சியினர் காசு வாங்கிட்டாங்க, இந்த இடத்துல மக்கள் பிரச்சனைக்காக போராடல, இந்த இடத்துல ஒரு பாலியல் இதில் ஈடுபட்டாங்க, இந்த இடத்துல ஒரு மணல் அள்ளி வித்துட்டாங்க, ஏதாவது நீங்கள் குற்றம் சாட்ட முடியுதா? அப்ப தனி மனித தாக்குதல் தான் மேற்கொள்றாங்க. முற்றுமுழுதாக தனி மனித தாக்குதலை மட்டுமே செய்து கொண்டு திமுக கொடுக்க அசைன்மெண்ட்டை மட்டும் செய்யறாரு. நீங்க யாராவது யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியின் பொறுப்பாளர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போறீங்க, முதல் வேலையாக நீங்க என்கொயரிக்கு கூட்டிட்டு போகும்போதே போனை வாங்கி வச்சுக்கிறீங்க, இப்போ வரைக்கும் போனை கொடுக்கல. அவர் தனிப்பட்ட முறையில் பேசிய அத்தனை ஆடியோக்களையும் எடுத்து ஒவ்வொன்றா ஒருத்தரை வச்சு வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல இப்ப திமுக ஆட்சி இருக்கப்பேதாங்கிற தைரியத்தில் இப்படி செய்யறாரா ஐபிஎஸ் திமுகவின் மாவட்ட செயலாளராகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதான் எங்களோட குற்றச்சாட்டு. திமுக என்ன செய்யணும்னு நினைக்கோ, ஒரு கட்சியை எப்படி அழிக்கணும்னு நினைக்குதோ அதை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவரோட வழக்கறிஞர் பேசுறாரு, அவர் முற்றுமுழுதாக அவர் எதை விட்டு பெரியாரை பத்தி தான் பேசுறாரு.
பெரியாரை இப்படி பண்ணிவிட்டார். இது இவரோட வேலை இல்லைல்ல. அப்ப இதோட நோக்கம் என்னன்னு தெரியுது இல்ல. இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணியா ஒன்றாக இணைந்து கொண்டு என்ன காரணத்தினால் அண்ணன் அவர்களை எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறாங்க, அவர்களே வெளியே வந்து சொல்றாங்களா, கேட் அவுட் ஆஃப் த வால்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. இவர்கள் முற்றுமுள்ளதாக இவர்கள் திமுக பின்னால் நின்று கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர்களின் ஆசை ஒருபோதும் நிறைவேற போறது கிடையாது. அவர் தொடர்ச்சியாக இதே மாதிரி பல அவதூறு வழக்குகள் போடட்டும், பெரியார் அவர்களை தப்பா பேசிட்டாரு, வருண் அவர்களை தப்பா பேசிட்டாரு என்று பேசட்டும். நான் என்ன சொல்றேன், பெரியாரை பத்தி பேசினான்னு சொல்றாங்க. இதே அரசியல் தலைவராக இருக்கிற ஐயா செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இல்லை ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும், இதற்கு முன்பு ஆண்ட கருணாநிதியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பேசாததா? இவர்கள் எல்லாம் எதிர்த்து எந்த வார்த்தையுமே பேசவே இல்லையா? யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்லையா? ஏன் பெரியார் அவர்கள் மோசமாக பேசவே இல்லையா? யாரும் அதை சொல்ல மாட்டாங்களே. இதே கருப்பள்ளியப்பன் சொல்றாரு, தன் தாயை பத்தி தப்பா பேசியிருக்காருன்னு. யார? கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களின் தாயை பத்தியும் பெரியார் அவர்கள் தப்பா பேசியிருக்காங்க. அவர் பொது இடத்துல பேசுறாரு. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை வைத்துக் கொண்டு பேசுறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? இதெல்லாம் தலைவர்கள் பேசுறாங்க. முன்பா இப்பமா? எப்ப இவ கருப்பள்ளியப்பன் பேசுறாரு? இப்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு. அவர் வச்சு சொல்றாரு, ஒரு காலத்தில் அண்ணா அவர்களிடம் வந்து பெரியார் அவர்கள் மிக கொச்சையாக பேசினாருன்னு மைக்க கூட்டி கேட்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு மோசமா தாயை பத்தி பேசுறீங்களே, உங்க தாயை பத்தி பெரியார் இவ்வளவு மோசமா பேசுறாருன்னு அண்ணா அவர்களிடம் கேட்டாரு. அண்ணா அவர்கள் சிரித்து கொண்டே, அவரை நாங்கள் தந்தை என்று சொல்கிறோம், அவருக்கு தான் தெரியும், விலகி போயிட்டாரு. இதே கேள்வியை நாங்கள் ஐயா கருணாநிதி கிட்ட கொண்டு போய் வச்சோம். அப்படியா, நான் அவரை வந்து தந்தைன்னு சொல்றோம், அப்ப என்னோட அம்மா யாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு நகைப்புடன் சொல்லிவிட்டு நவந்து சென்றார். உடனே நாங்கள் பெரியார்கிட்ட போய் கேட்டோம், இதுக்கு தான்ப்பா நான் யாரை வேணாலும் சமாளிச்சிருவேன், கலைஞரை சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லி பதில் வாங்கிட்டு போனேன். இது கொச்சையா தெரியலையா? தன் தாயை பழித்து தாயை தவறா சொன்ன ஒருத்தரை இது சர்வசாரமா கடந்து போறீங்க. இதை ஒரு அரசியல் தலைவர் பேசிட்டாரு, நீங்க யார்கிட்ட இந்த கேள்வி எடுத்து வைங்களேன். இதை விட மோசமாக விமர்சித்தெல்லாம் இருக்குல்ல. அப்ப ஒரு கருத்து சொல்றீங்க, இதை இவர் சொன்னார்னு சொல்றோம், சொல்லவில்லை அப்படின்னா தாண்டி போங்க. ஆமா இவர் சொல்லவில்லை, இப்பதான் பேசுறேன். நீங்கள் அவரை ஒரு நகைப்புக்குள்ளாக்குறதும், நீங்கள் தொடர்ச்சியாக அவரை கிரிட்டிசிசம்ங்கிற பேர்ல அவரை வந்து தப்பாக சித்தரித்து கொண்டு போறதெல்லாம் எந்த வகையில் நியாயமா இருக்கும்? இது ஒரு கட்சி மட்டும் தான் பண்ணுது, திமுக மட்டும்தான். அவர் அடுகுறியை வைத்துக்கொண்டு மிக மோசமாக அண்ணன் சீமான் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும், இவர் என்னவோ வருண் சொல்றாரு, என் குடும்பத்தை தப்பா பேசிட்டாங்க, ஆமா தப்பா பேசியிருக்காங்க, நாங்க இன்னைக்கு வழக்கு போட்டு அவங்களுக்கு சிரிப்படுங்க. அதுக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன சம்பந்தம்? யாரோ கட்சி சேர்ந்தவர்கள் தான் பேசுறாங்கன்னு அவங்க கட்சியை சார்ந்து கட்சிக்குள்ள 1000 உறுப்பினர்கள் இருப்பாங்க. கட்சி பேரை வைத்துக் கொண்டு பல வித, இன்னைக்கு ஒருத்தர் கட்சியில இருப்பார், நாளைக்கு கட்சியை விட்டு போயிருவார். கட்சி போர்வையில பல பேர் வேற கட்சியானவர்கள் உள்ள உறுப்பினர் இருக்கலாமா இல்லையா? பதிவு போட்டவங்க மேல நடவடிக்கை இல்ல, ஆனா கட்சியோட தலைவர்கள் நீங்க பதிவு போட்டவங்கள நீங்க கூட்டு போறீங்க, கூட்டு போய் அடிக்கிறீங்க, மிக மோசமான வார்த்தையில பேசுறீங்க. அண்ணன் பத்தியும் அண்ணன் குடும்பத்தை பத்தியும் மிக மோசமான வார்த்தைகளை நீங்க அந்த கூட்டி போய் அரெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட பேசியிருக்கீங்க. அவர் வந்து வெளியில வந்து வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு, இந்த அளவுக்கு கொச்சையா பேசினாங்க. இதெல்லாம் என்ன பேசுறது? எந்த காவல் நிலையத்தில் யாரும் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்களா? யாரையும் சரியா பேசியிருக்கீங்களா? மிக மோசமாக தான் நீங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்றீங்க, மிக மோசமா பேசுறீங்க, ஒவ்வொருத்தரையும் பேசுறீங்க. எங்கோ ஒரு நாட்டில் இருந்துட்டு எங்கேயோ ஒருத்தர் பதிவு போடுறான்னா இதுக்கு எப்படி கட்சி பொறுப்பாக முடியும்? அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு கட்சியே இருக்காதுங்க. மேடை போட்டு கொச்சையா பேசுறாங்க. கட்சியின் பொறுப்பாளர்களே, முக்கிய பொறுப்பாளர் மேடை போட்டு கொச்சையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எந்த இடத்துல நீங்க கடந்து போறீங்க சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த கட்சியை மக்களிடம் வந்து அந்நியப்படுத்தணும், இதுக்காக நாங்கள் இந்த வேலையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதுக்கு ரொம்ப 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 கஷ்டங்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை வைத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? அப்போ வந்து திமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போயிருச்சா? அவர்களுக்கு காவல்துறையை மட்டும்தான் வைத்துக்கொண்டு இவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு எதிர்வாதம் வைக்கிறதுக்கு யாருக்குமே தெம்பு இல்லையா, திராணி இல்லையா? எதிர்த்து பேசலாம்ல. பெரியாரை பற்றி இதே விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்கு. பெரியாரை பற்றி ஏன் திமுக பேசியிருக்கு. திமுக சார்ந்தவர்களே பெரியாரின் சிலையை உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி பேசினா ஏன் பேச மாட்டாங்க? ஏன் அமைதியா போறீங்க? அப்போ உங்களுக்குள்ளே கருத்து முரண்கள் இருக்குல்ல. பெரியாரை நீங்களும் விமர்சிச்சிருக்கீங்களா, பெரியாரை பற்றி பேசுறீங்களா? அவங்களுக்கு அது நோக்கம் அல்ல. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மிக அதிகமாக இளைஞர்களை ஈர்த்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு 26 மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்க போறது ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். இந்த திமுக வீழ்த்த போகும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது.
இதற்காக இவர்கள் என்ன பண்றாங்க, பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்துவார், பிரபாகரன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் படத்தை உபயோகப்படுத்தினார், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றி மக்களிடம் பேசுகிறார், அதற்காக இந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். யார்? வருண்குமார் போய் பேசிட்டு வர. உங்களுக்கு என்ன வேலை அதில்? அதை பார்க்க வேண்டியது என்ஐஏ இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கு, அவங்க பார்த்துக்க போறாங்க. நீங்க போய் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்த கட்சியை பத்தி பேச வேண்டிய நோக்கம் எங்கேருந்து வந்து? உங்களை தனிப்பட்டு விமர்சிச்சாங்கன்னு சொல்றீங்க, விமர்சனத்துக்கு நீங்க வழக்கு போடுறீங்க, பேசுறீங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? 36 லட்சம் பேர் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜனநாயக முறையில் நாங்கள் வாக்கு கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தானே. நீங்க எங்கேயா சொல்ல முடியுமா நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி கள்ள ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி குற்றப்பின்னணியுடைய வேட்பாளர்கள் நிறுத்துச்சுன்னு சொல்ல முடியுமா? எங்கேயாவது அதை சொல்லுங்க. நீங்கள் இவ்வளவு பெரிய அதிகாரின்னு சொல்றீங்களா, ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்றீங்க. இவர்கள் எல்லா குற்றப்பணிகளில் இருக்கிறவங்க, இந்தந்த இடத்துலலாம் குற்றங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க, இவர்கள் எல்லாம் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க, இல்ல இவர்கள் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க. நீங்க வெளியில வந்து பேசுங்க. நீங்க எங்களை வந்து ரொம்ப போற போக்குல வந்து அண்ணன் அவர்களை வந்து புலிகேசிங்கிறதும் கமெண்ட் அடிச்சு, இது உங்க வேலையா? ஒரு போலீஸ் அதிகாரி செய்யற வேலையா அது? அப்போ அரசியல்வாதிகள் நாங்கள் என்னென்னலாம் பேசலாம்? உங்களை பற்றி பேச முடியாமையா இருக்கோம்? பேச முடியாமலா இருக்காங்க? அதுக்காக கடந்து போகிறாங்க. நீங்கள் எங்களை வந்து விடுதலை சிறுத்தைகள் பல மோசமாக ஐயா வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஓம் தமிழர் கட்சிங்கிறாரு. எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. இவ்வளோ கொச்சையாக பேசி அண்ணன் சீமான் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் விமர்சிக்காதங்க. இன்னைக்கு சேனலை திறந்தா, இன்னைக்கு யூடியூப் சேனலை திறந்தா அவர்களுக்கு மொத்தமாக சோறு போடுறதே அண்ணன் தான். இன்னைக்கு சேனல்கள் நடக்குது அப்படின்னா சீமான் அவர்கள் வாழ்க, சீமான் அவர்கள் ஒளிக தான். இதை நீங்க உண்மையா ஏத்துக்குவீங்களா இல்லையா? எங்கு பார்த்தாலும் ஹேஷ்டேக் சீமான் அவர்கள் போட்டதான் யூடியூப் ரூட்டர்ஸ்ல இருந்து எல்லா சேனலுக்கும் வாழ்க்கை ஓடுதுன்னா அண்ணன் போட்ட பிச்சை தான், சோத்து பிச்சை அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சேனலுக்கெல்லாம். அவங்க டெய்லி 20 சேனல் திறந்து வச்சுட்டு அண்ணன் அவர்களை பேசணும், கொச்சையா பேசணும், திட்டணும். இதெல்லாம் பத்தி இவர் பேசுவாரா? இதை பற்றி வருண் அவர்கள் பேசுவாரா? பேச சொல்லுங்களேன். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த மாதிரி மோசமான நிலைமை, இதை பற்றி பேசுங்க கான்ஃபரன்ஸில் போய். இத்தனை சேனல்கள் இப்போ இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சென்சார் இது மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க, போர்டு மாதிரி கொண்டு வாங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேசுங்க. இதுவும் சட்ட ஒழுங்கு கெடுறது தானே, மக்களை தவறாக நீங்க கொண்டு போய் பேசுறது தானே. ஒரு குடும்பத்தை படுத்து முக்தார் அவெல்லாம் பேசாதா? மிக மோசமான, அதுக்கு வந்து ஒரு சேனல், அதுக்கு திமுக ஃபண்டு பண்ணுது, காசை கொடுத்து ஒரு சேனலை உருவாக்கி அவனை பேச வச்சு அவனுக்கு 2 காவல்துறை காவலர்களை அவனுக்கு பாதுகாப்பு போட்டு எவ்வளவு மோசமான ஒரு நிலையை இன்னைக்கு திமுக கொண்டு வந்துருச்சுங்க. அப்ப கட்சி கொள்கை எதுவுமே நம்ம இல்லை, அவங்க எதையுமே நல்லதே செய்யலை. அந்த மக்களுக்கு முற்றுமுழுதாக அவர் பணத்தையும் இந்த அதிகாரத்தையும் நம்பிதான் இருக்காங்க. வருண்குமார் அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டது ஒன்று, அவர் சொன்னார், கேஸை வாபஸ் வாங்குவீங்களா ஒருவேளை அப்படிங்கிற மாதிரியான இதை நம்ம பார்த்தோம், இன்னைக்கு நேற்றைய செய்தியில் பார்த்துருக்கோம். அது எப்படி அந்த கேஸை வந்து எப்படி அவர் நான் வாபஸ்லாம் வாங்க மாட்டேங்கிறாரு, இது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? அண்ணன் அவர்கள் சந்திப்பாரு. அண்ணன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே சமாதானத்துக்கு கூட்டு பேசியதாக அந்த இதையும் பார்த்துருப்போம். ஒருவேளை பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கும் அதுக்கு அவர் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் எதிர்பார்க்க தான் கேட்குறேன். ஒருபோதும் அப்படி கிடையாது. அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க, மன்னிப்பு என்று நான் தவறு செய்யவில்லை, தவறு செஞ்சாலும் நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், என்ன காரணத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக பதில் இருக்கணும்ல. எதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்? என்ன நீங்க சொல்லுங்க, என்ன குற்றம் செஞ்சிட்டாருன்னு அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு நீங்க சொல்லுங்க. என் குடும்பத்தை பத்தி அவமானம் பேசுங்க, யார் பேசுனது, யார் பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, நீ சொல்லணும்ல. யார் என்ன செய்தாலும் நாம் தமிழர் தான் பொறுப்பா அப்படின்னு அதுதான் சொல்றேன். நீங்க திமுக பல பேர் இருக்காங்க, பல பேர் நீங்க நாம் தமிழர் கட்சி உறுப்பினராகவே இருக்கட்டுங்க, அவன் சொல்லக்கூடிய வார்த்தையில் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஒருத்தனை பத்தி சீண்டுனீங்கன்னா, ஒருத்தனை பத்தி பேசும்போது அவன் எதிர்வாதம் வைக்கதான் செய்வான் இல்லையா? அவனா வந்து பேசல. நீங்கள் மிக மோசமாக ஒரு தலைவரை பத்தி பொது இடத்துல பேசும்போது பல தொண்டர்கள் திருப்பி கருத்து பேசதான் சொல்லுவான். நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு யாரு, நீங்கள் உங்க மேலதிகாரிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு உயர் அதிகாரி இருக்காருல்ல, என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, அவதூறுகள் நடக்குது, நீங்க அங்க போய் பேசுங்க. நீங்க ஏன் பொது வழியில நீங்கள் ஓபன் பண்ணி வச்சுட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு நீங்க அப்படி குச்சி வச்சுட்டு ஒரு ஸ்டில் போடுறது, சினிமா நடிகர் மாதிரி, சூர்யா மாதிரி, இல்ல விக்ரம் மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா அது சோசியல் மீடியா, பல லட்சம் பேர் அதுக்குள்ள வர்றான், பாக்குறான்.
சோஷியல் மீடியாவுக்குள்ள பல ஆயிரம் பேர் கமெண்ட் போட தான் செய்வான். ஏன்னா பல பேர் இன்னொரு வார்த்தை வைக்கிறாங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காண்டி தான் தேடுதாரோங்கிற ஒரு ஆமாமா கேள்வி வைக்கிறாங்க. அவரை பற்றி பல இது கருத்துக்கள் வெளியில உலா வந்துட்டு இருக்குங்க. அவர் வந்து குடும்ப இதில் வந்து ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அதில் வந்து வரதட்சணை கேட்டதாகவும் பல அவதூறுகளோ அது உண்மையோ வெளியில் பல கருத்துக்கள் போயிட்டு தான் இருக்குது. அவரை பற்றியான விஷயங்கள் போயிட்டு அவரே அதை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். தன்னை பற்றியான பேசுபொருள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னை பற்றி நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த மாதிரி பேசணும், தானும் ஒரு அரசியல் இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறார் போல. அதுக்கு அதை விட்டுட்டு அண்ணாமலை மாதிரி அவர் வந்துடலாம். எதுக்கு அதுக்கான வழியோன்னு தான் தோணுது. இப்போ அடுத்ததாக திமுக விங்கில் வந்து அவரை உள்ள கொண்டு வர்றதுக்காக திட்டமிடுறாங்களோங்கிற மாதிரி தான் எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம். வரட்டுங்கிற வந்து களத்தில் நீங்கள் நின்றுங்க. உண்மையிலே அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை பரவாயில்லங்கிறேன், வந்துட்டார் நேரடியாக. இப்போ அவர் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது அரசியலுக்கு வரட்டும், வாங்க வந்து களத்தில் நின்றுங்க, களத்தில் நின்று சந்திங்க. ஏன் நீங்கள் ஒரு ஐபிஎஸோட போஸ்டிங்கை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான் நான் சொல்கிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமிக்க நன்றி. நன்றி.